புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை இன்று நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வித் ஆனந்தி அண்ட் வருண். வருண் இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நாள் வருண். முக்கியமான நாள், அதை மறந்துட்டீங்களே? இல்லை, முக்கியமாக தான். அதாவது யூஸ்வலாக நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்னா, நமக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயம் எடுத்து அதை பற்றி நம்ம இன்னும் அதிகமாக தெரிஞ்சுப்போம் இல்லையா? ஆமாம். ஆனால் இது வந்து இதுக்கு நம்ம சம்மந்தம் இருக்குதான், ஆனால் ரொம்ப சம்மந்தம் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நாலேஜ் கெயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கு டேரெக்டாக சம்மந்தம் இருக்குது அப்படின்னு எதை நினைக்கிறோமோ அதில் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கா, ஆதாயம் இருக்கா, அது நம்மளுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இன்டெரக்டாக எல்லா விஷயங்களும் நம்ம கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கு, இன்டெரக்டாக எல்லா விஷயத்துக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு பாயிண்ட் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பிலிம்சால் டே. ஆமாம், இந்த நேரத்தில் நம்ம அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது நான் சொல்லி ஆகணும். அது ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி இந்த கப்பல் எல்லாம் போகும்போது நிறைய கூட்ஸ் எல்லாம் ஏற்றிட்டே இருப்பாங்க இல்லையா? அது அளவே தெரியாமல் அவங்க பாட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். நடுவில் வந்து மூழ்கி போயிடும், இதனால பாதி பேர் இழந்துருவாங்க. அதே மாதிரி இந்த கூட்ஸும் வந்து ஸ்பாயில் ஆகிடும். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டே இருந்திருக்கு. அப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு எம்பி ஒருத்தர், பிரிட்டிஷ் எம்பி ஒருத்தர், அவர் பேர் வந்து சாமுவல் பிலிம்சால் டே அப்படின்னு பேசினார். சாமுவல் பிலிம்சால் தான் வந்து இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு அளவு, இந்த அளவுக்கு மேலே கூட்ஸ் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காரு. ஓகே, கிரேட். உங்களுக்கு 10 மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் போல இருக்கு. பட் நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப கரெக்ட். அந்த காலகட்டத்தில் வந்து கடலில் எப்படி போகணும், இன்னொரு கண்ட்ரிக்கு எப்படி போகணும்னு வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அது ரொம்ப புதுசு. அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து எவ்வளோ சரக்கு எடுத்துகிட்டு போகணும் நம்ம கப்பலில் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது. சில பேர் தெரிஞ்சும் பேராசைனால நிறையா எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் அது முழுகும் போது, உயிர்கள் போகும்போது தான் வந்து இந்த மாதிரி நம்ம இது மாதிரி லைன்ஸ் இல்லாதது எவ்வளோ பெரிய தப்பாக இருந்துச்சு, கஷ்டமான விஷயமா இருந்துச்சு அப்படிங்கிறத புரிய வச்சது தான் நம்மளோட சாமுவல் பிலிம்சாலோட வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பிலிம்சால் லைன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பிலிம்சால் லைன்ஸ் வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிள். போட்ல வந்து நம்ம கூட்ஸ் ஏற்ற போட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகுமா, அந்த கப்பல் கீழே போகும்போது ஒரு லெவல் தெரிஞ்சிருக்குள்ள எவ்வளோ கீழே போகுதுன்னு, அதில் வந்து ஒரு லைன் இருக்கும். அந்த லைனை தாண்டி கீழே போகும்னா அப்போ வந்து ஆபத்து அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த லைனை டச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு வெயிட்டும் ஏற்றக்கூடாது. ஓகே, அந்த ஸ்கேல்ஸ் ஆஃப் லைன்ஸை வச்சு எவ்வளோ வெயிட் நம்ம இனிமேல் ஏற்றலாம், ஏற்றக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிருக்காரு சாமுவல் பிலிம்சால். ஆமாம். ஸோ இந்த நாள் நம்ம இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம கூட ஒரு கெஸ்ட் வர போறாரு. ஒரு பாட்டுக்கு அப்புறமா பார்க்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. கையிலே கிடைத்த செல்வமே இந்த நாளல்லவா, புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கோம். இனியவை என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். இன்னைக்கு இந்த பிலிம்சால் டே அப்படினதுக்கு அப்புறமா அது என்ன அப்படிங்கிற விவரம் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதை பற்றி தெளிவாக சொல்றதுக்காக நம்மளோட ஒரு கெஸ்ட் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தெளிவாக சொல்றதுக்காக நம்ம கூட ஒரு கெஸ்ட் இருக்காங்க. அவர் ஒரு கடல்சார் ஆய்வாளர் ஒரிசா பாலு அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். வணக்கம் சார். இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிலிம்சால் டே அண்ட் பிலிம்சால் அதை பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி உலகம் முழுக்கும் கடல் மூலமாக தான் வணிகம் போயிட்டுருக்கு. 65% வந்து வணிகம் வந்து கடலில் தான் நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து நிறைய பயணிகளும் நிறைய கடலில் மாலுமிகளும் கடலில் வேலை செய்கிறவங்களும் போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க உயிர் பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு தான் வந்து 1876 இங்கிலாண்டில் வந்து ஒரு சட்டம் போடுறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அந்த மரக்கப்பல்லேருந்து ஸ்டீல் கப்பல் வர காலம் அது. நிறைய கப்பல் வந்து கடலில் முழுகிடுது, ஓவர்லோடு வெயிட் பண்ணி. சிலது வந்து இன்டென்ஷனாக அந்த கப்பல் ஓனர்கள் என்ன பண்ணுவாங்க, ஓவர்லோடு ஏற்றி கப்பலை முழுகடிச்சு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி நிறைய கப்பல் முழுகியிருக்கு. அப்போ வந்து இந்த சட்டம் வந்து பிலிம்சால்னு ஒரு பார்லிமெண்ட் எம்பி அவர் தான் இதை அமெண்ட்மெண்ட் பண்ணுறார். 1866 எஸ்எஸ் லண்டன் ஒரு கப்பல் முழுகி 270 பேர் செத்து போகிறாங்க. ஓகே, அப்போ அதில் அவர் இனிஷியேட் பண்ணி 1876 ரூல்ஸை கொண்டு வராரு. கொண்டு வந்து அவர் இறந்த பிறகு 1906 அது இன்டர்நேஷ்னல் அமெண்ட்மெண்ட் ஆகுது. அதனால் அவருடைய நினைவாக அவர் பிறந்த நாள் வந்து February 10, 1824. அதனால் இந்த பிலிம்சால் டேன்னு கொண்டாடுறாங்க. ஏன்னா இன்றைக்கி கப்பல்கள் வந்து கப்பலுடைய தண்ணீர் அந்த மட்டம் அளவில் ஒரு கோடு ஒன்று போடுவாங்க. ஓவர்லோடானால் அந்த கோடில் நமக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து பிலிம்சால் லைன் கொண்டுடுறாங்க. அதுக்கு பொதுவாக இன்றைக்கி மாலுமிகளுக்கு தெரிஞ்ச ஒரு வேர்டு வந்து இன்டர்நேஷ்னல் லோடிங் சொல்லுவாங்க, லோடிங் லைன் சொல்லுவாங்க, வாட்டர் லைன் சொல்லுவாங்க. அது அவருடைய நினைவாக பிலிம்சால் டேன்னு கொண்டாடுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவரோட பர்த்டே அப்படிங்கிறதுனாலையும் இதை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆமாம். கிரேட். ஆனால் இப்போ வந்து ஒரு லெவல் இருக்குது அப்படின்னா நமக்கு வார்னிங்லாம் கொடுப்பாங்க இல்லையா, இதை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ கப்பல்லையும் வந்து ஒரே ஒரு பிலிம்சால் லைன் தான் இருக்குமா, இல்லை நிறைய லைன்ஸ்? கப்பலில் வந்து இந்த வாட்டர் டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி லைன் மாறும். டிராஃபிக்கல்
அதில் வந்து டென்சிட்டி வேறு மாதிரி இருக்கும். பேக்கிஷ் வாட்டர் ஆறு வழியாக கப்பல் உள்ளே வந்து போர்ட்டுக்கு வர சமயத்தில் அங்கே ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து டென்சிட்டி குறைவாக இருக்கும். இந்த டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி லைன் அந்த டியூனிங் சொல்லுவாங்க, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இன்றைக்கி மேண்டேட்டரி பண்ணுறாங்க உங்களுக்கு. பிளிம்சால் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்காக போராடுறதுக்கு முன்னாடி மரக்கப்பல்களில் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? இப்போ மரக்கப்பல்கள் வந்து ரொம்ப காலமாக இருக்குது. இப்போ அந்த காலத்தில் வைக்கிங் சொன்னாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து கப்பல் பற்றி நிறைய நமக்கு வரலாற்று தரவுகள் நிறைய இருக்குது. அப்படி பார்க்குறப்ப 2500 BCயில் மெடிட்டரேனியன் சீயில் க்ரீட்ன்ற தீவில் வந்து முதல்ல இது அமெண்ட்மெண்ட் பண்ணதாக ஒரு ரெக்கார்டு இருக்குது. அதில் என்ன சர்ப்ரைஸ்னால் அதுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குது. அந்த க்ரீட் தீவில் அப்போ ரூல் பண்ணவங்க வந்து பாண்டியன்ற கிங். ஓகே, தமிழ்நாட்டில் பாண்டியர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களுக்கு கடலன் பேர் கூட இருக்குது. அந்த பாண்டியன்ற கிங்கு ட்ரிமலைன்னு ஒரு மொழி பேசி மீனவன்ற வம்சத்தை சார்ந்தவங்கன்றது மினோவான்னு சொல்லுவாங்க. அது வந்து அங்கே க்ரீட்டில் பதிவாயிருக்கு. இன்டெரக்டாக வந்து இது ரெக்கார்டு வந்து க்ரீக்கில் ஆனால் கூட அதுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஓகே, கப்பல் கட்டுறது அப்படிங்கனாலே வந்து டச் பீப்புள் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து அந்த காலகட்டத்திலே வந்து நம்மளோட தமிழர்கள் தமிழ்நாட்டில் வந்து கப்பல் கட்டுற திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி உலகத்திலேயே பார்த்தா கப்பல் தொடர்பான கலையை பற்றி டாக்குமெண்டேஷன் வந்து தமிழ் இலக்கியங்களாக தான் இருக்குது, சங்க இலக்கியங்கள் இருக்குது. நாவாயின்னு சொல்கிறது தான் சமஸ்கிருதத்தில் நாவிஸ் மாதிரி நேவினே மாறுது. ஓகே, நேவி மாறுது. அப்போ இந்த கடல் இங்கிலீஷில் பயன்படுத்துகிற கீழ்ன்ற வார்த்தை, அதில் பயன்படுத்துகிற அடின்ற வார்த்தை எல்லாமே தமிழ் வார்த்தையாக தான் இருக்குது. ஆங்கிலோ சாக்சன் சொல்லிட்டு இங்கே பழைய இங்கிலீஷ் மொழியிலேயே நம்மளுடைய தமிழுடைய கூறுகளுக்கு லத்தீன் க்ரீக்கில் வந்து தமிழுக்கும் அவங்க தொடர்பு இருக்குது. ஓகே, நம்ம பிரிம்சால் லைன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கப்பலில் வந்து நம்ம இப்போ சரக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து அந்த லைன்ஸ் பார்த்து இந்த அளவுக்கு மேலே ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஆனால் இப்போ வந்து சரக்கு கப்பலில் மட்டும்தான் அந்த பிரிம்சால் லைன்ஸ் இருக்குமா, இல்லை வேறு கப்பல்கள்லையும் இருக்குமா? இல்லை, எந்த கப்பல் தண்ணியில் போனாலும் அங்கே இருக்குது. ஈவன் ஃபிஷர்மேன் போட்டில் கூட இருக்குது இந்த பிரிம்சால். ஓவர்லோட இறப்ப இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, கப்பலுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கப்பலில் தண்ணி இறப்புவாங்க. அதுக்கு பேலஸ்ட்னு பேர் வந்து. அந்த காலத்தில் வந்து நங்குரத்தையே கப்பலுக்குள்ளே வச்சு வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த லோட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து இப்போ உலகம் முழுக்க இருக்குது. அதில் வந்து கேப்டனுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வெயிட் ஏற்றணும். சில சமயத்தில் வந்து அந்த ஓனர்ஸுடைய பேராசையால், கப்பல் ஓனர் பேராசையால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக வேணும்னே அதிக லோடு ஏற்றி கப்பலை கவுத்துருவாங்க. கவுத்துட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. அது இப்போ அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பொதுவாக வந்து சரக்குலாம் எடுத்துகிட்டு போவாங்க கப்பலில், பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரியும். பட் நம்ம தான் ஹார்பர்க்குள்ளெல்லாம் போனதில்லைல்ல. பொதுவாக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சரக்கு கப்பலில் எடுத்துகிட்டு போவாங்க ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு? மண், கல், சிமெண்ட்டு முதல் கொண்டு நீங்கள் இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸு, பிளேன் எல்லாம் முதல் கொண்டு கப்பலில் வந்து இவ்வளோ பொருட்கள் போயிட்டுருக்கு. நீங்கள் உலகம் முழுக்க நீங்கள் கடல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க போய் பீச் இருந்து காலை வைக்கணுன்ட்டு, அது உள்ள ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு தொடர்ந்து 24 hours நடந்துகிட்ருக்கு. எக்கச்சக்க கப்பல்கள் போய்கிட்டு இருக்குது உலகம் முழுக்கும். நிறைய பேர் இப்போ அதில் பயணம் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வசதிகள் இல்லாமல் வந்து இன்றைக்கி வசதிகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த பிரிம்சால் லைன்ஸ்லாம் இருக்கும்ல சார், இப்போ அதுபடி நம்ம வந்து சரக்கு ஏற்றலை, அதாவது சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனால என்னென்ன பாதிப்புகள்லாம் நமக்கு இருக்கும்? அதுக்கேற்ற மாதிரி இவங்க கப்பலில் இருக்க அந்த பேலஸ்ட் டேங்கில் இருக்க தண்ணியை குறைப்பாங்க, ஏற்றுவாங்க. இப்போ ஓவர்லோடு ஏற்றுறப்ப முதலே தெரிஞ்சிடும். இது வந்து கேப்டன் நாலேஜுக்கு இந்த கப்பல் வந்து துறைமுகத்துலேருந்து கிளம்புறப்பே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எவ்வளோ வெயிட் இருக்குன்ட்டு. அவங்களுக்கு வந்து இந்த டியூனிங் சொல்கிற மாதிரி ஹை டென்சிட்டி வாட்டரில் எவ்வளோ வெயிட் இருக்கணும், இந்த ஹார்பர் கடல் ஒட்டி எவ்வளோ வெயிட் இருக்கணுன்றது எல்லாமே இன்டர்நேஷ்னலாக இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு. இது வந்து இது பிளிம்சோலுக்கு ஏன் இந்த மரியாதைன்னா, இது கிட்டத்தட்ட அவர் பார்லிமெண்ட் எம்பியாக இருந்தப்போ அவருடைய சொந்த அனுபவம். அவர் நிலக்கரி வியாபாரியாக இருந்து கடலில் அவருடைய பணம் எல்லாம் கப்பல் கவிழ்ந்து போயிடுச்சு. ரொம்ப வறுமையில் இருந்து போராடி வந்து பார்லிமெண்ட்டில் எம்பியாக வராரு. எம்பி வந்தாலும் தாம் பட்ட கஷ்டம் மற்றவங்களுக்கு படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இது மிக போராடி கொண்டு வரும். இதனால் அவருடைய பங்களிப்பால் இன்றைக்கி உலக நாடுகளில் கடலில் போகிறவங்க பத்திரமா இருக்காங்க. கிரேட் சார். இப்போ எப்படி நம்ம வந்து லேண்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ரூட் இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா, இல்லை ரோடு இருக்குன்னு சொல்கிறோமோ, கடலில் வந்து ஓஷன் கரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார்? இந்த ஓஷன் கரண்ட்ஸ்க்கும் சரக்கு கப்பல்கள் போகிற வழி அப்படின்னு சொல்லலாமா கடலில்? இல்லை, இன்றைக்கி பழைய காலத்தில் கரண்ட்ஸில் தான் போனாங்க. கரண்ட்ஸ்லேயும் அந்த காற்று வழியில் தான் போனாங்க. விண்டுன்னு சொல்லுவாங்க, மான்சூன் விண்டுன்னு சொல்லுவாங்க. அதை ட்ரேட் விண்டுன்னு மாற்றினாங்க. பொதுவாக வெளிநாட்டு மக்கள் வந்து ட்ரேட் விண்டை பயன்படுத்தினாங்க. தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக இந்திய கடற்கரையில் இருந்த மக்கள் வந்து கடல் நீரோட்டத்தையும் அந்த விண்டையும் சேர்த்து பயன்படுத்தினாங்க. அதனால தான் இவங்களுடைய ஜேர்னி வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தது. இவங்களால் உலகத்துடைய எல்லா பகுதிக்கும் போயிட்டு வர முடிஞ்சது. ஓகே,
ஸோ நீங்கள் நிறைய வந்து ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்கீங்க. கடல்சார் ஆராய்ச்சி பண்ணதில் நம்மளோட ஏன்ஷியன் தமிழ் பீப்புள் இல்லைனா வந்து நம்ம இந்தியன் பீப்புள் வந்து அதிகமாக எவ்வளோ தூரம் வந்து இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஓஷன் கரன்ஸை யூஸ் பண்ணி போயிருக்காங்கன்னு சொல்கிறீங்க? உலகம் முழுக்க இவங்க போயிருக்காங்க. உலகத்தில் எங்கெங்கே ஆறுகள் கடலில் கலக்குதோ அங்கே எல்லாமே இவங்க போயிருக்காங்க. ஏன்னா இந்த இந்தியன் ஓஷன் தான் இருக்கிறதுலே சேஃபஸ்ட் வாட்டர் உங்களுக்கு. இவங்க அட்லாண்டிக் கடல் இருக்குது, பசிபிக் கடல் இருக்குது, அங்கெல்லாம் கடலில் ஆழம் அதிகம், என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்தியன் ஓஷன் சுற்றி 53 நாடுகள் இருந்ததால் இந்த கடல் வந்து மிக மிக ஒரு பாதுகாப்பான கடல் அவங்களுக்கு இருந்தது. அதனால் இந்த மனித நாகரிகத்துடைய ஆரம்ப கட்டம், அதாவது பழங்குடிகள் கடலில் போனது இங்கேருந்து தான் நடந்திருக்கு. அதனால தான் ஆஸ்திரேலியாவில் நம்முடைய பழங்குடிகள் இருக்காங்க, மெக்சிகோவில் நம்ம பழங்குடிகள் இருக்காங்க, ஆப்பிரிக்காவில் இருக்க பழங்குடிக்கும் நமக்கு தொடர்பு இருக்குது. இப்போ இவங்களுடைய அந்த தொடர்பு வந்து உலகம் முழுக்க இருக்குது. இந்த பிரின்சால் லைன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியுது. சரக்கெல்லாம் ஏற்றி கொண்டு போகிறோம். ஸ்டார்டிங் எல்லாம் செக் பண்ணி போனதுக்கப்புறமும் நடுக்கடலில் ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அப்போ நடுக்கடலில் பிரச்சனை வந்துச்சு, சப்போஸ் சூறாவளி அதிகமாகுது, அந்த கப்பலில் இருக்க வெயிட் வந்து கப்பலை முழுகடிச்சிரும்ன்ற ஒரு பக்கம் வந்தோன்னா லோ ப்ரியாரிட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகே. அந்த கொண்டு போகிற சரக்கில் ரொம்ப அவசியமாக அதிகம் இல்லைன்ற ஒரு சரக்கை வந்து கடலில் தள்ளிடுவாங்க. ஓகே. தள்ளிட்டு அந்த கப்பலை பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. அந்த மாதிரி சரக்குலாம் தள்ளுறதுக்கு வந்து அந்த ஓனர் அனுமதிப்பாங்களா, இல்லை வந்து அது ஒரு வேல்யூபிளான பொருளாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இல்லை, அது ஏற்கனவே சர்டிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அந்த ஆர்டர் கொடுக்குறப்பே அதில் எழுதியிருப்பாங்க, இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இந்த பொருளை வந்து நாங்கள் இது பண்ணிப்போம். ஏன்னா அதில் வேலை செய்கிறவங்க உயிர் பாதுகாப்பு, மற்ற பொருள் பாதுகாப்பு அவசியம் இருப்பேன். லோ ப்ரியாரிட்டி முதல்ல அந்த கப்பல் மாலுமிகள் வச்சுருக்க பொருளை கடலில் தள்ளுவாங்க. ஓகே. வணிக பொருளை தள்ளுறது முதல்ல கப்பலில் தள்ளுவாங்க. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, கப்பல் முழுக்கனா கடைசியில் இறக்குறது கேப்டன் தான். ஆமாம். ஓகே. அதாவது கடைசியை வந்து எல்லாரையும் காப்பாற்றிட்டு அவர் தான் இறப்பார். கடைசி வரைக்கும் கப்பலை விட்டு போக மாட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க. யா. அண்ட் உங்ககிட்ட கேட்குறதுக்கு இன்னொரு கொஷின் இருக்குது. நடுவில் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே லேண்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது, கடலில் இருக்கவங்க தான் வந்து பெருசாக உணர்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கடலில் வந்து இயற்கை சீற்றம் வச்சுன்னா நம்மளால் ஹேண்டில் பண்ணவே முடியாது இல்லையா? ஸோ என்னென்ன நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? கடலில் வயல் பூல் சொல்லக்கூடிய கடல் சுழல் வரும் உங்களுக்கு. அப்புறம் ஓஷன் கரண்ட்ஸ் வந்து ஹெவி கரண்ட்ஸ் வரும் உங்களுக்கு. அப்புறம் டெட் வாட்டர்னு ஒன்று இருக்கும். அதை ஃப்ரெஷ் வாட்டரும் உப்பு தண்ணியும் கலக்கிறப்ப கப்பல் அப்படியே நின்றுடும் கடலில். அந்த சிக்கல் வரும். நிறைய சூறாவளி, சுனாமிஸ், அந்த மாதிரி சிக்கல்கள் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, எங்கே வந்து ஆபத்து அதிகமாக இருக்கும் அங்கே வந்து பாதுகாப்பும் அதிகமாக இருக்கும். ஓகே. நீங்கள் அதுக்கான ப்ரிகாஷன் வச்சுருவாங்க உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த பிரின்சால் லைன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம், அந்த சரக்குலாம் வந்து கரெக்டாக ஏற்றியாச்சு. இதை வந்து யார் செக் பண்ணுவா? லைக் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் யார் செக் பண்ணுவா? இதை மெர்கண்டைல் மெரைன் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க, மெரைன் மர்ச்சன்ட் டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன். அவங்க தான் செக் பண்ணுவாங்க. அவங்க தான் சி வர்த்தினஸ் சொல்லக்கூடிய கடல் பாதுகாப்புக்குன்னு நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதில் உலக நாடுகள் முழுக்க அதை கடைபிடிக்கிறாங்க. அதுக்கு இந்த பிளிம்சோல் லைன் தான் ஆரம்பம் உங்களுக்கு. அதாவது கடலில் வந்து ஓவர்லோடு எடுத்துகிட்டு போய் கப்பல் கவலாமல் இருக்கிறதுக்கு பிளிம்சோலுடைய இனிஷியேட்டிவ். அதனால தான் அவருடைய பிறந்த நாளை வந்து February 10 நம்ம பிரிம்சோல் டேன்னு கொண்டாடுறோம். வரும் நம்ம இந்த உலகத்தில் 3/4 வந்து கடல் தான் இருக்குது, தண்ணி தான் இருக்குது இல்லையா? ஆனால் நம்ம கடலில் போய் நடுவில் நம்மளை விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? என்ன விட்டாங்கன்னா என்ன செய்யணும்னு தெரியாது, பயமாக இருக்குது. உங்களை விட்டாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் ஆனந்தி. என்ன விட்டாங்கன்னா இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படிங்கிறது தான் கற்றுப்போம். ஸோ அதே மாதிரி அந்த பிளிம்சால் டேயில் வந்து அந்த லைன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். அது தவிர இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேச வேண்டியது இருக்குது. புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இனியவை என்ற நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. பிளிம்சால் டேயில் இன்றைக்கி நம்ம கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது கெஸ்ட் கடல்சார் ஆய்வாளர் ஒரிசா பாலு அவர்கள். சார் கிட்ட வந்து நான் இன்டர்வியூக்கு முன்னாடி பேசியிருந்தப்போ அவர் சொன்னார் வந்து கடலுக்குள்ளே டைவ்லாம் அடிச்சு டீப்லாம் வரைக்கும்லாம் போயிருக்காரான். இன்றைக்கி கூப்பிட்டு போகிற நேரம் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நிறைய கேள்விகள் கேட்கணும் போல இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி பிளிம்சால் லைனை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார், ஒருத்தவங்களோட வாழ்க்கை முறையை பற்றி, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா அதை சம்மந்தப்பட்ட யார்கிட்டயே கேட்டால் தான் அவங்கள பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த சரக்கு ஏற்றுறாங்களே அண்ட் கப்பல் போகிறாங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும்? வாழ்க்கை வந்து எல்லாமே ட்ரெயின்டு தான் உங்களுக்கு. ஒரு பழக்கப்படுத்தப்பட்ட பிறகு அந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு பழகிடும் உங்களுக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து மற்றவங்க சொல்லி தருவாங்க, தான் படித்து கற்றுப்பாங்க. இன்றைக்கி தான் நெட் ஃபிஷிங்ட்டு நம்ம கூகுள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ பழக்கத்தில் இருக்கவங்க தான் சொல்கிறது சரியாக இருக்கும். ஓகே சார், என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க நார்மல் பீப்புளோட லைஃப்பில் இருக்க மாதிரி? நார்மல் பீப்புளோட ஒர்க்குக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? இந்த கடல் வந்து சீ சிக்னஸ்னு வரும். ஏன்னா அந்த 360 டிகிரி வெறும் தண்ணியை பார்த்துக்கிட்டு வெறும் ஒரு ஆஃப் குளோப் ஸ்கையை பார்த்துக்கிட்டு போகிறப்ப ஒரு சீ சிக்னஸ் கொஞ்சம் வரும் உங்களுக்கு. வர சமயத்தில் இப்போ விட்டமின் சி டெஃபிஷியன்சி இருந்தால் தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதுக்கு இப்போ நம்ம ஊரில் நெல்லிக்காயெல்லாம் பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி நிறைய மெடிசன்ஸ் வந்துடுச்சு. ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தால் நெல்லிக்காய் சாப்பிட்டா சரியாயிரும் அப்படி? ஆமாம், அதனால தான் அதிகமானது அவையாக இருக்குது
நெல்லிக்காய் கொடுக்கறது. ஏன்னா அவங்கெல்லாம் கடலில் போனவங்க அந்த காலத்தில். ஓகே. ஸோ இந்த பிளிம்சால் லைன்ஸ் பற்றி பேசும்போது அதுக்கான அளவு குறியீடுகள்னு எதாவது இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்கேல் இருக்குன்னா வந்து இத்தனை இன்ச்சஸ்க்கு அப்புறம் ஒரு லைன் பெருசாக வருது. ஸோ இந்த பிளிம்சால் லைன்ஸோட லென்த்தை பற்றி சொல்லுங்கள். பிளிம்சால் லைன் வந்து ஒவ்வொரு கப்பல் உள்ள எல்லா பகுதியிலும் செலுத்திருப்பாங்க. அதாவது கப்பலுடைய வெயிட்டு அந்த தண்ணீர் மட்டம்னு சொல்லுவாங்க, கப்பல் மட்டம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அதில் டிராஃபிக்கல் பேக் வாட்டர்னு சொல்லிட்டு இப்போ அட்லாண்டிக் கடலில் எப்படி இருக்கும், பசிபிக் கடலில் எப்படி இருக்கும், இந்தியன் ஓஷனில் எப்படி இருக்குன்றது அது எல்லாத்துக்குமே பதிவு இருக்கும் உங்களுக்கு. அந்த லைனை வச்சு தான் கேப்டன் வந்து டிசைட் பண்ணுவார். இந்த கப்பல் வந்து இவ்வளோ வெயிட் தாங்குது, அது கிராஸ் வெயிட்னு சொல்லுவாங்க. அந்த வெயிட் வந்து பொருள் ஏற்றின பிறகு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு செக் பண்ணுறப்ப அதை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி அதுக்கு நிறைய சென்சர்ஸ்லாம் வந்துடுச்சு இப்போ உங்களுக்கு. ஓகே சார். ஒரு அத்தாரிட்டி கண்டிப்பாக இருப்பாங்கல்ல இந்த பிளிம்சால் லைன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு? அதுக்கு வந்து சி ஒர்த்தினஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறவங்க தான் அதை பார்ப்பாங்க. அது சொன்ன அந்த மெர்கண்டைல் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க தான் செக் பண்ணுவாங்க. சி ஃபிட்னஸ் எப்படி பஸ்ஸுக்கு ஃபிட்னஸ் தராங்களோ, வண்டிக்கு ஃபிட்னஸ் தராங்களோ, அந்த மாதிரி கடலுக்கும் சி ஒர்த்தினஸ்ன்னு சர்டிஃபிகேட் தருவாங்க. ஓகே. அது இருந்தால் தான் கப்பல் வந்து தண்ணிக்குள்ளே போக முடியும் உங்களுக்கு. ஓகே சார். ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபிஷிங் ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கடலில் நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்மளோட மீனவர்களுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஹாட்ஸ்பாட்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி சார் கண்டுபிடிக்கும்? அதெல்லாம் வந்து ஏற்கனவே மனிதர் வாழ்ந்து மூழ்கி போன இடங்களும் கடலில் இருக்க பாறைகளும் தான் ஹாட்ஸ்பாட்டாக மாறுது. ஓகே. டெபரிஸ்ன்னு சொல்லுவாங்க. டெபரிஸ்னா இடிபாடுகள் இருந்தால் தான் அங்கே மீன்கள் முட்டையிட்டு மீன் இனப்பெருக்கம் வரும். அதுதான் ஃபிஷிங் ஸ்பாட்டாக இருக்கும். அது வந்து இப்போ நிறைய இருக்குது. நம்ம கடல்லேயே ஒரு 650 ஸ்பாட் இருக்குது அந்த மாதிரி. ஓகே. இந்த பிளிம்சால் லைன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழர்கள் எப்படி நம்ம எத்தனை தடவை கடலுக்குள்ளே போயிருப்போம், நம்ம எதெல்லாம் வச்சு அளவு வச்சுருந்தோம், இதுக்கு மேலே ஏற்றக்கூடாது அப்படிங்கிறத எப்படி நம்ம அந்த அளவு வந்து நம்ம மீனவர்கள் போட்டு கட்டுறாங்களே, எந்த படிப்பும் இல்லாமல் கட்டுறாங்களே, அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கலாம். 72 அடி போட்டு 100 அடி போட்டுலாம் கட்டுவாங்க. அவங்க வந்து அந்த மரத்துடைய தன்மையை மாற்றுவாங்க. அவங்க 42 வகையான மரம் பயன்படுத்துவாங்க. அந்த நீர்மட்டத்து வரவுக்கும் ஒரு மரமும் அதுக்கு மேலே இன்னொரு மரமும் அந்த மரத்துடைய திக்னஸை குறைச்சி செய்வாங்க. அப்படி செய்கிறப்ப அவங்களுக்கு தெளிவாக தெரியும் எவ்வளோ அளவுக்கு கப்பல் வந்து வெயிட்டு தாங்கும்லாம். ரொம்ப இதுக்கு இந்த மரபுசார் அறிவுன்னு சொல்லுவாங்க. அந்த பழைய மரபுசார் அறிவில் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு வச்சுருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க அந்த கப்பல் கட்டுறப்ப பூஜை போடுவாங்க. போடுறப்பயே நான் கட்டுற கப்பல் எல்லா உயிரையும் காப்பாற்றணும்னு சொல்லி பூஜை போடுவாங்க. அது இனி பிஸ்னஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க, கப்பல் கட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க வந்து நான் கட்டுற கப்பலில் 10 பேர் பயணம் பண்ண போகிறாங்க, அவங்க உயிருக்கு நான் பாதுகாப்புன்னு சொல்லி கட்டுவாங்க. இதுதான் அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜுக்கும் இன்றைக்கி இருக்க அட்வான்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் நிறைய ஆராய்ச்சிலாம் கடலில் பண்ணதுனால இப்போ நம்ம மக்களை பற்றி நீங்கள் மரபுசார் அறிவு அப்படின்னு பேசும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது, கேட்டால் வந்து உங்களால் நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த காலத்தில் கப்பலில் பொறுப்பை இடிச்சு நிறைய மரக்கப்பலை எரிஞ்சிடும். ஆனால் நம்ம கப்பலில் மேலே ஒரு காப்பர் பிளேட்டும் கீழே ஒரு காப்பர் பிளேட்டும் வச்சு கப்பலில் வர இடியை வந்து மரத்து மூலமாக கடத்தி கடலில் ஒரு தீயை உருவாக்குவாங்க. அதுக்கு வடவை தீன்னு பேர். ஓகே. இந்த டெக்னாலஜிக்காக தான் இந்தியன் ஷிப்பை வந்து எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஓகே. ஏன்னா கடல் பாதுகாப்பில் வந்து நம்முடைய மரக்கலங்கள் வந்து 2500 டன் ஏற்றிட்டு போச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி டச்சு இங்கிலாந்துக்காரங்களாம் இங்கே வந்தப்போ அவங்க கப்பல்லாம் 450 டன் தான் இருந்தது. அவங்க கப்பல்லாம் 20 வருஷம் ஒரு வாட்டி நீங்கள் மராமத்து பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஆனால் நம்ம கப்பல்லாம் 60 வருஷம் இருந்தால் கூட கப்பல் மராமத்து பண்ண வேணாம். நம்ம கப்பல்கள் வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பாக கட்டப்பட்டது எங்களுக்கு. அதனால தான் வந்து இந்தியன் சீ ட்ரேட் வந்து உலக நாட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தது. அந்த உலக நாட்டு மக்களுடைய அந்த நாகரிகத்தை வந்து மேற்கையும் கிழக்கையும் இணைச்சதில் நம்மளுடைய பங்களிப்பு நிறைய இருக்குது. பிரிட்டிஷ் தான் ஒரு காலத்தில் உலகத்தையே ரூல் பண்ணாங்க, காலனி இது. அதனால் அவங்க நாட்டில் பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து உலக மக்கள் கொண்டு போனாங்க. அதாவது ஆர்கைவல்னு சொல்லுவாங்க, ஆவணப்படுத்துறதுன்னு. நம்மக்கிட்ட மரபு வழியாக வரதால ஆவணப்படுத்துறது கிடையாது. நம்மக்கிட்ட எதுவுமே வந்து நம்ம வந்து இப்போ ஒரு அரிய செயல் செஞ்சால் கூட அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறது கிடையாது. ஓகே. அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் சிக்கல். ஏன்னா அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் முறைப்படி பதிவு பண்ணுறாங்க. அதனால தான் வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு எம்பி ஒரு சொன்ன ஒரு அட்வைஸும் அதுக்காக அவர் போராடின விஷயத்தையும் மதிப்பு பண்ணி அவருக்கு வந்து இன்றைக்கி அவர் பிறந்த நாளை வந்து பிலிம்சோல் டேன்னு கொண்டாடுற அளவுக்கு உலக நாட்டு மக்களையே கொண்டாட வைக்கிற அளவுக்கு அதனுடைய அந்த ஆவணப்படுத்துதல் நல்லாயிருக்கு. ஓகே. ஒரே கப்பல் வேறு வேறு தண்ணியில் போகும்போது லைக் ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கலாம், அதுக்கப்புறம் சீ வாட்டரில் இருக்கலாம், இந்த மாதிரி மாறி மாறி வேறு தண்ணியில் போகும்போது அதே பிளிம்சால் லைன் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்லை மாற்றி மெயின்டைன்? அதில் வந்து டியூனிங் வச்சுருப்பாங்க. கோடுகள் வந்து ஒரு 5-6 கோடு இருக்கும். ஓகே. ஒவ்வொரு கடலுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு நீருக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு நீரோட அடர்த்திக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த பிளிம்சோல் லைன் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. அது வந்து கப்பலில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த கீழே ஒரு ரெட் அண்ட் பிளாக் இருக்கும், அந்த பிளாக் பக்கத்தில் கொஞ்சம் குறியீடு இருக்கும், வரிசையாக குறியீடுகளுக்கு போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து கப்பல் கேப்டனுக்கு வந்து ஒரு மார்க் மாதிரி. அது சீ லைன் சொல்லுவாங்க, அதுக்கு வாட்டர் லைன் அதுக்கு பேர் உங்களுக்கு. ஓகே. எங்களுக்கு ஒரு விளக்கி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு மனிதர் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் விழுந்தாலோ இல்லை ஒரு நடுக்கடலில் விழுந்தாலோ என்ன வித்தியாசம் இருக்கும் சொல்லுங்கள்.
ஃப்ரெஷ் வாட்டரில் விழுறப்ப தண்ணி கீழே இழுத்துரும். ஆனால் நடுக்கடலில் விழுறப்ப வந்து தண்ணி மேலே தள்ளும். 500 மீட்டருக்கு மேலே நீங்கள் வந்து 500 மீட்டர் ஆழத்துக்கு இருக்கிற இடத்துல நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா, தண்ணியில் விழுந்தீங்கன்னா தண்ணி உங்களை கீழே இழுக்காது, மேலே தள்ளும். அதனால் நிறைய பேர் கடலில் விழுந்தவங்கலாம் ஆழ்கடலில் தப்பிச்சிருக்காங்க, பிழைச்சிருக்காங்க. ஆனால் இந்த கரையை ஒட்டி வந்து கரண்ட்ஸ் இருக்கிறதால தண்ணி அவங்களை இழுத்துரும் உள்ளே. அது இந்த கரண்ட்ஸ் வந்து உள்ளே இழுத்ததால் அவங்க மூச்சு திணறி இறந்துருவாங்க. ஆனால் நடுக்கடலில் வந்து அந்த சிக்கல் குறையும் உங்களுக்கு. ஓகே. இந்த பிளிம்சால் லைன் பற்றி வந்து எனக்கு ஞாபகம் வச்சு ஒரு கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளோட சிலபஸில் ஸ்கூலில் படிக்கும்போது. பட் எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குன்னு தெரியலையா ஆனந்தி? ஆமாம், அதாவது சின்ன வயசில் படித்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இவ்வளோ பெரிய விஷயம் அனைவரை பற்றின விழிப்புணர்வு வந்து நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ நம்ம நாட்டில் இப்போ வந்துடுச்சு. இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து மேண்டேட்டரின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இது வந்து 1876 இங்கிலாந்தில் வந்து முதல்ல சொல்லப்பட்டாலும் அது படிப்படியாக உலக நாடு முழுக்க போயிடுச்சு. இப்போ இது நம்ம மரபுசார அறிவாக இருந்தால் கூட இன்றைக்கி இது வந்து ஒரு கப்பலில் போகணுன்னா இதுதான் ஒரு அடிப்படை தகுதின்ற அளவுக்கு இந்த பிளிம்சோ லைன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கே ஒரு நாள் தான் இவரோட அருமை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அவரை எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் அப்படின்னு சொல்லணும்னா எப்போ வந்து பிளிம்சோவில் செலிப்ரேட் பண்ணாங்க? அவர் வந்து அவர் இறந்தது வந்து 1898 இறக்குறாரு. ஆனால் 906 பதிவு பண்ணுறப்ப அவர் வந்து எல்லோரும் நினைவுபடுத்துகிறாங்க. இதுக்காக ஒரு போராடினார். இதுக்காக பார்லிமெண்ட்டில் நீங்கள் பாருங்கள், 1866 ஒரு கப்பல் மூழ்கியிருக்கு. 10 வருஷம் போராடி வந்து பார்லிமெண்ட்டில் இதுக்காக அந்த நாட்டில் அரசர்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இதில் இன்னொரு சிக்கல் என்னாச்சுன்னா, அங்கே இருக்க பெரிய பணக்காரங்களுடைய கப்பல் தான் இந்த மாதிரி அடிக்கடி முழுக்கும் உங்களுக்கு. ஓகே. இது ஒரு நல்ல இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எல்லாருக்குமே ஒரு ஹோல் வேர்ல்டே வந்து பிளிம்சாலால் வந்து பயன்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி வந்து இந்தியர்கள் ஏதாவது ஒரு இன்வென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கியூரியஸான டவுட் இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு இது இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் நம்மளோட இந்தியர்கள் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, நம்ம தமிழர்கள் இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போது இந்த காலத்தில் நம்ம கடல் சார்ந்த இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள்லாம் நம்ம இந்தியர்கள் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லை, பொதுவாக என்னச்சுன்னா நம்ம வந்து இங்கிலாந்து கீழே இருந்ததால் நம்மளுடைய அரிய தன்மைகளை வந்து கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்காரங்க. நம்மக்கிட்ட பதிவு இருந்தது, ஆனால் நமக்கு தெரியல. நம்ம வந்து இந்த அளவுக்கு முக்கியம் தெரியல. ஆனால் இன்றைக்கி உலகம் முழுக்கும் இந்த ஒவ்வொரு மக்களும் தன்னுடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஆய்வு பண்ணுறாங்க. இப்போ நான் செய்கிற மாதிரி கேப்டன் நரசையா இருக்கார். அவர் கடலோடி பற்றி ரொம்ப அழகாக நூல் எழுதியிருக்கார். சாத்தங்குளம் ராகவன் இந்திய கப்பல் கலைன்ட்டு தமிழக கப்பல் கலையின் நூல் எழுதியிருக்காரு. பி அருணாச்சலம் பாம்பேயில் இருக்காங்க. அவங்க வந்து நம்மளுடைய ட்ரெடிஷன் நாலேஜ் பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் செய்கிறாங்க. உங்களுக்கு இப்போ வந்து என்னென்னா, நம்ம அடிமையாக இருந்தப்போ அவங்க சொன்னதெல்லாம் நம்பணும். இப்போ வந்து இந்தியா சுதந்திரம் கழிச்சிருச்சு, நம்ம 65 வருஷமாக நம்முடைய சொந்த நாடுன்னு வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறாங்க. ஓகே. அளவு எல்லாத்துலேயும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அளவை வந்து மீறினா வந்து எல்லாமே டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்றைக்கி ரொம்ப புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பிளிம்சால் லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நம்மளோட ஷிப்பு ட்ரேடிங்லாம் எப்படி நடந்திருக்கும், நம்ம வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எப்படி கப்பலில் போயிருப்போம், இதுமாதிரி நினச்சே பார்க்க முடியல இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அது எப்படியா நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மூளையெல்லாம் போட்டு கசக்கி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். ஓகேவா? உலகம் முழுக்க வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணணும், எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அவர் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறது நிஜமாவே ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா? இப்போ அதோட நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த டேவை எடுத்து நம்ம அதை பற்றி பேசி அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க ஒரு பர்சனை வந்து சார் சொன்ன மாதிரி ரொம்ப லேட்டாக தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க. பட் நம்ம இன்னைக்கு கரெக்டான நாளில் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசி நிறைய பேருக்கு தெரிவிச்சிருக்கோம், நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் சார். இப்போ இன்றைக்கி வந்து இந்த நாளில் இவ்வளோ விஷயங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி தொடர்ந்து விஷயங்கள்லாம் பார்க்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று.